சென்னை கோடம்பாக்கத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் சிரமமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், கோடம்பாக்கத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது, மக்கள் படும் இன்னல்களையும் விரிவாக பதிவு செய்யுங்க வினோத். வணக்கம் திவ்யா. டிட்வா புயல் காரணமாக தமிழக முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர் மழை என்பது பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதியில் இடைவிடாத மழை என்பது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் தற்போது வரை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் கோடம்பாக்கத்தில் உள்ள அஜீஸ் முதல் தெருவிலும் ரங்கராஜபுரம் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் மழைநீரானது முக்கிய அளவிற்கு தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலையை கடக்க முடியாமல் பெரும் சிரமத்தையும் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக வெளியே செல்ல முடியாத நிலை என்பதுதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் சாலையில் வரும்பொழுது முக்கிய அளவிற்கு தண்ணீர் இருப்பதால் எங்கு மேடு பள்ளம் இருப்பது என தெரியாமல் விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நேற்றிலிருந்து கோடம்பாக்கத்தில் பல பகுதிகளில் மழைநீர் வடியாமல் இருப்பதாகவும் உடனடியாக மழைநீரை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக வானிலை மையம் தரப்பில் இருந்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழைக்கு 10 மணி வரை வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. கோடம்பாக்கத்தில் பல்வேறு தெருக்களில் மழைநீரானது முக்கிய அளவிற்கு தேங்கி நிற்கிறது. இதனால் பெரும் இன்னலை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் அத்தியாவசிய பொருட்களான பால், அரிசி உள்ளிட்ட பல பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியாத நிலை என்பதுதான் தற்போது வரை நீடித்து வருகிறது. உடனடியாக இதற்கெல்லாம் மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு மோட்டார்களை வைத்து உடனடியாக தண்ணீரை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றிலிருந்து மழை சென்னையில் பெய்ய தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றிலிருந்து தற்போது வரை மழைநீர் வடியாமல் இருப்பதாகவும் இந்த பகுதியை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது கோடம்பாக்கத்தில் வசிக்கக்கூடிய பகுதிவாசிகளின் கோரிக்கையாகவே இருக்கிறது. திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.